இங்கே ஒரு எட்ஜில் போய் நிற்கிது மக்களே. ஒரு பிளேஸ்லேயே எங்களுக்கு ஏலகிரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு நண்பர்களே. ஆனால் இந்த வழி எங்கே கூப்பிட்டு போகும்னு தெரியல. Wow, what a location! இங்கே பாருங்க மக்களே, ஃபுல்லாக வேல் அப்புறம் சூலாயுதம் இதெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கோயில் போகிறதுக்கு மிக அமைதியாக இருக்குது நண்பர்களே. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்களோட லொக்கேஷன் இந்த கோயிலாகவே இருக்கட்டும். இந்த கோயில் வந்து கரெக்டாக அந்த லேக்கு, அதான் லேக்கு போகிற வழியில் அந்த லேக்கை தாண்டி தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கே அமைதியாக மெடிடேஷன்லாம் பண்ணிட்டுருக்காங்க சில பேர் இங்கே இருக்கிறவங்க, லோக்கலில் இருக்கிறவங்க. அது மாதிரி வந்தீங்கன்னா அப்படியே காலைல வந்துட்டு ஒரு 1 hour இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கை தூக்குங்க. இது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட கொய்யாப்பழம் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சாப்பிட போகிறதில்ல நண்பர்களே. இது என்ன மரம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முள் சீத்தா மரம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பாருங்கள், மரத்தில் கீழே ஃபுல்லாமே பழம் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழம் இப்போ தான் பழுத்துருக்கு. நாங்கள் அனுமதி வாங்காமல் தான் உள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்துக்கலாம், எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பட்டுன்னு காலில் விழுந்துருவோம். அமைதியாக ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது நண்பர்களே. இது வந்துட்டு நிலாவூர் வியூ பாயிண்ட் போகிற வழியில் இருக்கிற ஒரு ஏரியா, கிராமம் தான். ஆனால் இந்த இடம் எப்படி இருக்குங்க, கும்கி படத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது நண்பர்களே. இது 2 வழி போகுது. லெஃப்ட்டு போனால் அந்த வியூ பாயிண்ட்டு, ரைட்டு போனால் அது தெரியல. அப்படியே ஃபுல்லாக கிராமம் தான். பாருங்கள், இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கு நண்பர்களே. வெல்கம் டு நிலவூர் வியூ பாயிண்ட். நண்பர்களே, வியூ பாயிண்டில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு நண்பர்களே. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்துட்டு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்துட்டு ஜிபே நம்பி உள்ளே வந்தோம். கடைசியில் பார்த்தா ஜிபேலாம் இல்லையா, கேஷ் ஒன்லி. அதே போல் இங்கே இந்த பழங்கள்லாம் விற்கிறாங்கள்ல, அவங்கள்ட்டையுமே ஜிபே கிடையாது. அவங்களுமே கையில் தான் காசு கொடுக்க சொல்கிறாங்க. வரவங்க ஒரு 1000 ரூபா 500 ரூபா மாற்றி கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாங்களே அப்போ தான் நினச்சோம், கடைசியில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இங்கே வந்துட்டு வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். வியூ பாயிண்ட்டுக்கு எதனா ஷார்ட்கட் இருக்கான்னு தேடி போயிட்டுருக்கோம். நம்ம புத்தி நம்மளை விட்டு போகுமா? வாங்க, உங்களுக்கு வியூ தெரிஞ்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. நண்பர்களே, என்ட்ரி டிக்கெட் வாங்கலை, அதனால் வியூ பாயிண்ட் போகலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நான் ஒரு சீக்ரெட்டான வழி ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், என்னோட அப்படியே தொடர்ந்து பயணிங்க. ஆனால் இந்த வழி எங்கே கூப்பிட்டு போகும்னு தெரியல. ஆமாம் மக்களே, மேலே தான் மக்களே போகுது. வாங்க வாங்க போயிட்டே இருக்கலாம். இது ஆக்சுவலாக ஆடு மாடு போகிற வர வழியை போல். நாங்கள் ஆனால்
இந்த வழியை திருட்டுத்தனமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இது மேலே கரெக்டாக தான் கூட்டிகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டா வெற்றி. இந்த மாதிரி காட்டு வழியில் வரப்போ சேஃப்டியாக வாங்க. நண்பர்களே, ஒரு வழியாக ஷார்ட்கட்டில் வந்து வியூ பாயிண்டோட மெயின் ரூட்டை பிடிச்சிட்டோம். ஆனால் மூச்சு வாங்குது நண்பர்களே. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒர்த்தா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். வாவ் மக்களே, வேறு மாதிரி இருக்கு மக்களே. இங்கே பாருங்க, அந்த சைட்லாம் அப்படியே ஃபாகு அப்படியே தான் இருக்குது. இன்னும் ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு தரமான வியூ மக்களே. நண்பர்களே, இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு எட்ஜில் போய் நிற்கிது மக்களே. ஒரு எட்ஜு. நான் உங்களுக்காக தான் ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்கு போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, பிரம்மாண்டத்தின் உச்சம் என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதான் அந்த பிரம்மாண்டத்தின் உச்சம். இங்கே பாருங்க மக்களே. ஆனால் வேற மாதிரி மனுஷன். கீழே ஃபுல்லாக ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? ஃபுல்லாக தென்னை மரம் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. ஃபுல்லாக காடு அடர்ந்து போயிருக்கு மக்களே. வேறு யாருக்காகவும் இல்லை மக்களே, உங்களுக்காக தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒர்த்தாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் வந்தோம். ஆனால் இந்த ஒரே ஒரு பிளேஸ்லேயே எங்களுக்கு ஏலகிரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு நண்பர்களே. அந்தளவுக்கு மேக்ஸிமம் எந்தளவுக்கு நேச்சர் இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிப் மக்களே. நாங்கள் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரத்தில் வந்து இந்த இடத்த காட்டுறோம். ஆக்சுவலாக அதில் வியூ பாயிண்ட்டு ஃபோர்த்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் நாங்கள் அதையும் தாண்டி புனிதமான ஒரு இடத்துக்கு வந்தோம் நண்பர்களே. வேறு மாதிரி இருக்குது நண்பர்களே. ஃபாகு டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த ஃபாகு விட்டு போட போகிறோம். அந்த தூரத்தில் ஒரு சிகரம் தருது. எவரெஸ்ட் சிகரம் நினைக்கிறேன். எவரெஸ்டா? நீ என்ன புழுற? கீழே பார்க்குறது தான் மக்களே ஹைலைட்டு. கீழே அந்த வீடு கட்டிக்கிறதுலாம் ஏதோ அட்டை பாக்ஸ் போட்டு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. வேற மாதிரி இருக்குது. இதுலேயே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது இந்த மலையிலேயே. அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு அந்த சிட்டுக்குருவிலாம் பறக்கிறது வர்ற சிட்டுக்குருவிலாம் கேமராலாம் மாட்டும், நம்ம ஃபோனில் மாட்டிடுச்சு. உங்களே சிட்டுக்குருவி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இங்கே பறந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குடா. ஃபாகு தானே ஒன்று இங்கே ஹைலைட். ஃபாகு பாருங்கள், அப்படியே அந்த சூரிய வெளிச்சத்துக்கு அதுக்கும் அந்த ஃபாக் வந்துட்டு அப்படியே எதிரொலிக்குது. செம்மையாக இருக்குது. ஒரு ஃபாலோ மீன் சொல்லிட்டா ஃபாலோ பண்ணணும். சம்பவம் ஆயிடுச்சு. தரக்கு தெரியாமல் அது பேர் என்னவோ நாங்கள் வண்டலூர் ஸ்கூலில் பார்த்துருக்கோம்.
நண்பர்களே, உங்களுக்கு முயல் குட்டி பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற கோழி தான். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க வாங்க, அடுத்தடுத்து போயிட்டே இருக்கேன். மச்சான் முயல் குட்டி ஃபீட் பண்ணலடா. முயல் குட்டிக்கு ஃபீட் பண்ணுறியா? ஃபீடு மச்சான் எலிலாம் இருக்குதா? மச்சான் அத்தி பழம் பார்க்காத அத்தி மரம். ஓ, அந்த காட்டு காய் இதுதான் அந்த மரம். நாங்கள் யூடியூப்பில் காட்ட போகிறோம். அப்படி தூரமாக போயிடு. நண்பர்களே, அத்தி மரம் பார்க்காதவங்க பார்த்துங்க. இதுதான் அத்தி பழம். அத்தி பழம் இருக்குது. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, சிப்பிப்பாறை டாக் பார்க்காதவங்க பாருங்கள். ஆனால் பக்கத்தில் போகிறதுக்கு தான் பயமாக இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு நாய் இருக்குது. இதோ அங்கே ஒரு 2-3 நாய் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா தெரில. பாருங்கள், ஃபுல்லாமே சிப்பிப்பாறை ஒரிஜினல் பிரீட் வச்சுருக்காங்க. அப்பா எவ்வளோ ஹைட்டாக இருக்கு, செம்ம ஹைட்டாக இருக்கு. ஓய் போயிடுவோம் இரு.